அண்ணா உங்களுக்காக நீங்க ஒரு ரூம் கட்டிக்கிறது தான் நல்லது. எப்போ பண்ணிருக்கணுமா? ஏதாவது ஒரு செலவு வந்து அப்படியே தடப்பட்டு போயிட்டே இருந்துச்சு. அதான் அதுக்கான டைம் வந்திருக்குது. இது எங்க பல நாள் கனவு ஸ்வேதா. இப்பதான் நிறைவேற போகுது. ஆனா என்ன ஆனா? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஏங்க இப்ப 2,40,000 ஆகும்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு கட்டி முடிக்க 3 லட்சம் ரூபாய் ஆயிடும். பெரிய தொகை. வேணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கட்டிக்கலாமா? வெயிட் பண்ணி தான் நம்ம அப்படியே இருக்கிறோம். இதுக்கு மேலாம் தள்ளி போடக்கூடாது, ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு 8 வண்டி ஓடுது. நீ நிறைய ஆர்டர் எடுக்கிற, காசுலாம் ரெடி பண்ணிக்கலாம். மீனா கடன் இருக்கிறதெல்லாம் யோசிக்காத, பாத்துக்கலாம். வா அக்கா, அட்வான்ஸ் எவ்வளோக்கா கொடுக்கணும்? இப்போ ஒரு 50,000 கொடுத்தா போதும். மத்ததெல்லாம் கட்ட கட்ட பாத்துக்கலாம்ப்பா. சரியா? போலாம். என்னடா அந்த 100 ஏக்கர் நிலத்தை அளந்து பாத்துட்டீங்களா? எப்ப அரண்மனை கட்ட போறீங்க? அக்கா ஒரு நிமிஷம் வரேங்க. டேய், உன்னால கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதா? ஏண்டா கட்ட போறது ஒரு ரூமுக்கு எதுக்குடா அவ்வளோ சீனு? இந்த வீடே முத்து மீனாவால தான் இருக்கே. உன்னால போயிருக்க வேண்டியது, அத மறந்துடாத. அப்ப சைலண்டா தானே இருந்த, இப்பவும் அப்படியே மெயின்டைன் பண்ணு. மனோஜ், நீ பேசாம இரு. ஸ்வேதா, இங்க வா, உட்காருமா. உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது பெரியமா. அப்புறம் உன் கல்யாணம் எப்போ? இப்பதான் டெஸ்ட் வச்சிருக்கேன், சீக்கிரம் சொல்றேன். என்னமோ சொல்ற. மனோஜுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்லயும் தெரிஞ்ச இடத்துல பார்க்க சொல்லு. என் சொந்தத்துல வேணா பார்த்து சொல்லுங்க. சொந்தத்திலே வேண்டாமா? அப்புறம் உன்ன மாதிரியே திரும்ப இன்னொரு தங்கச்சி வந்துட போறா. அக்கா, இதுல 50,000 இருக்கு. அப்பா இருந்தாருன்னா அவர் கையால கொடுக்க சொல்லிருப்பேன். அவர் ஊருக்கு போயிருக்காரு, அதனால அம்மா கையால. டேய், நான் எதுக்குடா கொடுக்கணும்? நீங்க ரூம் கட்டுறீங்க, உங்க பணம். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. என்ன அப்செட் ஆயிட்டீங்களா? அத்தை கையால பணத்தை கொடுக்கலாம்னு நினைச்சோம். அவங்க கையால பணம் கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்களா? அதுக்கு தானே கேட்டோம். ஏன் பெரியமா இப்படி பண்றாங்க? பெரியவங்க அவங்க விஷ் பண்ணி கொடுக்கலாம்ல. அவங்க அப்படிதான் ஸ்வேதா. முத்து விஷயத்துல அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. தோ இவன்னா எல்லாம் முன்னாடி நின்னு பண்ணுவாங்க. இப்போ ஆண்டி கையால பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவங்க கொடுப்பாங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அதெல்லாம் ஆண்டி கிட்ட நான் பேசிக்கிறேன், போன கூட. ஆண்டி, வெளியில வந்து அந்த அட்வான்ஸ நீங்க கொடுங்க. என்னால எல்லாம் முடியாது ஸ்ருதி. ஆண்டி, நான் உங்களுக்காக தான் சொல்றேன் ஆண்டி. எனக்காகவா? ஆமா ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க ஆன்லைன்ல வீடியோ போட்டு வைரல் ஆகணும்னு. இப்ப நீங்க வந்து இத கொடுத்தா நீங்க பெருசா ஃபேமஸ் ஆயிடலாம். என்ன சொல்ற? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆண்டி? விஜயா vlogs அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் போடுவோம். வீடியோ கண்டென்ட் சொல்றேன் கேளுங்க. தான் மருமக ஆசைப்பட்ட ரூம கட்ட மாமியாரே முன்பணம் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட். இப்படி ஒரு பெஸ்டான மாமியார் எல்லா ஃபேமிலிலயும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோன்னு வைங்க. போட்டா ஃபேமிலி வியூவர்ஸ்க்கெல்லாம் ஈஸியா ரீச் ஆயிடுவீங்க. லைக்ஸ், கமெண்ட்ஸ்னு அதிகமா வரும். அந்த வீடியோவை நிறைய பேர் பாப்பாங்க. ஆனா நான் முன்பணம் கொடுக்கலையே. அது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியவா போகுது? இதுல நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம் ஆண்டி. இதுலயே ஃபேமஸ் ஆயிட முடியும்? ஆமா ஆண்டி, நிறைய லேடிஸ் எல்லாம் பாப்பாங்க, உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதுவும் இல்லாம வியூஸ் அதிகமா போனா அதுக்கு காசும் வரும். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் ஆண்டி. நீங்க வந்து பணத்தை குடுக்கறேன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க ஆண்டி. சரி,
நீ நல்ல வீடியோ எடு, நானும் அதுக்கேத்த மாதிரி பேசுறேன். நீங்க வாங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டியே அவங்க கையால பணத்தை குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? ஆமா ஆண்டி சொல்லுங்க. ஆ, நானே குடுக்கறேன். பணத்தை கொடு. மா, நீங்க எதுக்குமா பணத்தை கொடுக்கணும்? டேய் உனக்கு என்ன வந்துச்சு? போடா. டேய் விடுறா, ஏதோ ஆசைப்படுறாங்க. குடு. ஸ்ருதி ரெடியா? இருங்க கொடுக்கலாமா? ஆண்டி. ம். ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டி. ரெடி. ஸ்ருதி எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? சும்மா ஒரு மெமரிஸ்க்காக. இல்ல ஆண்டி? ஆ, ஆ, ஆமா ஆமா. அக்கா அம்மா கையால் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. கொடுங்கம்மா. ஆ, இந்தாங்க. என் பையனும் மருமகளும் சேர்ந்து ஆசைப்பட்டு அந்த ரூமை கட்டுறாங்க. அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. ஆ கண்டிப்பாம்மா. ம். என் மகனும் மருமகளும் நல்லா உழைக்கிறவங்க. அதுவும் மீனா 1/2 மணி நேரத்துல 50 முழம் பூ கட்டுவா. முத்து 8 கார் வச்சு தொழில் பண்றான். இப்ப அவங்க சொந்தமா ரூம் கட்ட போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா கட்டி கொடுத்துருங்கம்மா. கிரகப்பிரவேசம் பண்ணணும். அமோகமா பண்ணிரலாமா. எங்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் என்னோட கடமை தானே. ஓகே ஆண்டி, சூப்பர். சரி சரி, அதான் கொடுத்தாச்சுல்ல, போய் வேலையை பாருங்க போங்க. ஆண்டி சூப்பர். சரிங்க தம்பி, நான் வரேன். சரிங்க. போயிட்டு வரேம்மா. வாங்க. என்னன்னு சட்டன ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டாங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அவங்கள யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. மீனா உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி. இந்தாம்மா. ஐயோ ஆண்டி, இப்பதானே நான் ஜூஸ் குடிச்சேன். பரவாயில்லம்மா. உன் வீட்ல உன் அப்பா அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி என்னால பாத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாத்துக்குவேன். ஆ? குடி. சத்யா உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரவா? இல்லம்மா வேணாம்மா. அம்மா வாக்கா. வா மீனா. வாங்க மாமா. வாங்கண்ணா. பரவாயில்ல உட்காரு உட்காரு. என்ன சித்தா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. அருண் வந்தாரா? வரல, ஆனா ஃபோன் பண்ணாரு மாமா. என்ன சொன்னாரு? மன்னிப்பு கேட்க வரேன்னு சொன்னாரா? இல்ல மாமா, என்னை வீட்டுக்கு வர சொன்னாரு. ஓ, இன்னும் இந்த அதிகாரம் பண்றது போகல. நீ என்ன சொன்ன? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வரலன்னா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு மாமா. என்ன செஞ்சிட்டு வராமா அவரு? பொண்டாட்டி அடிச்சு கொடுமைப்படுத்துறதெல்லாம் தப்புன்னு தெரியல, இப்போ வரைக்கும் தப்பா உணரல.